கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாவ் அ பிளஸட் சண்டே. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 26 அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவினால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா நம் கர்த்தரை குறித்து வாஞ்சிக்கிறதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம இரவில் படுக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் சொல்லிட்டு, ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு, நம்ம போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், கீழே விழாமல் பாதுகாத்தார், ஆக்சிடென்ட் இல்லாமல் பாதுகாத்தார், 3 வேளைகள் சாப்பாடு தந்தார், வேலையை தந்தார், எந்தவித தீங்கு அணுகாதபடி பாதுகாத்து ராத்திரியில் ஸ்தோத்திரத்தோடு கூட அவரையே நினைத்து கொண்டு நம்ம படுப்போமானால் நம்மளுடைய இருதயம் அவரை நேசிக்க தொடங்கும் பொழுது, அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது அவர் நம்மை கண்டடையத்தக்கதான தேவனாய், நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சங்கீதம் 63:1 சொன்னது போல நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே அவர் தான் ஆகணும். வாலிப பிள்ளைகளே, அப்போ தான் நம்ம நினைவுகள் தடுமாற மாட்டோம். ஏசப்பாவை அன்றி கொண்டோன்னா நம்ம இருளான பாதைகளில் நம்ம நடக்க மாட்டோம். இருளான ராத்திரி நேரங்களில் துஷ்டன் திருடன் வருவான், அநேக விதமான பாவ செயல்கள் தூண்ட சொல்லும். வாலிப பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஆத்துமா ஆண்டவரை அன்றி கொண்டுமானால் சமாதானத்தோட கூட நீங்கள் படுத்து கொண்டீங்கனால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் அதிகாலையில் அவரை தேடத்தக்கதான கிருபை தருவார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்துமா உன்னை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதம் 42:1 படிக்கிறோமே. ஆம், நம்மளுடைய ஆத்துமா அந்த மான் எப்படி தண்ணீருக்காக ஓடி போய் அந்த தாகத்தை தீர்க்கிறதோ அதுபோல தெய்வ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, ஆசாசையா வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழ்வோமானால் அவர் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே நம்ம கொண்டு போவார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சங்கீதம் 94:1-14 சொல்லியிருக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அறிஞ்சிருக்கிறோம். அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மளை கொண்டு போய் வைப்பார். நித்திய ஜீவனுக்குள்ள அடைக்கலத்தில் நம்மளை கொண்டு போய் வைப்பார். உலக பிரகாரமான காரியங்களிலும் நம் கர்த்தரை அண்டி கொண்டோமானால் அவர் நம்மளை உயரத்தில் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இருளான பாதைகளை விட்டு வாலிப பிள்ளைகளே, நேர்த்தியான பாதைகளில் நடக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய வேதத்தின்படி வாஞ்சியாய் ஆசையாய் வாசிங்க. ஆண்டவரோடு கூட கிட்டி சேருங்க. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கர்த்தாவே, பரிசுத்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாஞ்சியாய் தேடக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா. வாஞ்சி நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு என்று நீதிமொழிகள் 13:19 சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் தீங்கேதி விட்டு விலகி ஓட வாஞ்சிக்கிறோம். ஆனால் எங்களால் முடியல ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, தீமையான பாதைகளிலிருந்து ஓட வாஞ்சிக்கிறோம், எங்களால் முடியல. நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை தப்புவீங்க. எங்கள் இருதயம் உண்மை வாஞ்சியாய் உண்மையே அண்டி கொண்டிருக்க, இரவும் பகலும் உண்மையே நினைக்க எங்களுக்கு இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது என்று உன்னத பாட்டு 2:3 சொன்னது போல கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்கு மதுரம், உம்முடைய வேதம் எங்களுக்கு மதுரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வியாதிஸ்தர்களையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் அ பிளஸட் டே. பாய்.